சாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போது நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்களுக்கு பர்த்டேவா சுகாவுக்கு தான் 1 ஷாட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. சுகாவுக்கும் இந்த கிராமத்துக்கு கதை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்டோரி மைண்டில் இருந்துச்சு, இவங்க கேட்டதும் போட்டலாம் அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் கிராமத்து மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ அப்படின்னு அட்டன் பண்ணதுமே, என்னை பற்றி உங்கள் வீட்டில் சொன்னாங்களா தெரில, நான் தான் உங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அப்படின்னு தானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். ஓ சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க, பட் அதெல்லாம் நேச்சுரல் மாதிரி தெரியலையே, மேக்கப் போட்டிருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கொஷின் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ யாரும் மேக்கப்லாம் போடாமல் இருக்கா, பட் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே. இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை டைரெக்டாக சொன்னால் ஓகே, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, ஒர்க் இருக்குது. என்னம்மா உனக்கு மட்டும்தான் நம்ம வேலை இருக்க மாதிரி, நாங்கள்லாம் சும்மா இருக்க மாதிரி சீனை போடுற. இங்கே பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலைக்கு போகிறேன் கிளைக்கு போகிறேன் இதெல்லாம் வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடணும், புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறீங்க. என்ன தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ் பேசிட்டா பெரியவளா நீ? இங்கே பாருடி, நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் எல்லாம் மாரி பேச, ஹே வாட்ஸ் த ஹெல், என்னமோ வாடி போடிங்கிற, இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறீங்க. ஆக தானே போகுது, இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். வந்துட்டு என் நம்பர் இவன்கிட்ட எது கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கோவம் வர, எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறீங்க. அவனும் கூப்பிட்டு நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணி வச்சுருங்க, அவங்க வேலையில் மும்பரமாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்போ ஆன் பண்ணாலுமே வந்துட்டு மெசேஜ் ஃபோன் கால்ஸு, என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, உன்னை நான் கட்டிக்க போகிறவன், அதுவும் நான் ஆம்பலை அப்படி இப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அவன் யார் என்னன்னு கூட முகரக்கட்டையை நீங்கள் பார்க்கல, அந்த அளவுக்கு பிஸியில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மா மேலே தான் செம்ம காண்டாகுது. இவருக்கு அறிவே இல்லையா, மாப்பிள்ளை பார்த்துருக்காரு பாரு முகரக்கட்டையாட்டம் அப்படின்னு. அப்பாவுக்கு 2 டோஸை விட அவரும் வந்துட்டு ஏம்மா நல்ல பையம்மா அப்படி இப்படிங்கிறாரு. நல்ல பையனா நீங்கள் கட்டிக்கோங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, நம்ம உன்னை பற்றி தெரிஞ்சு உள்ளூரில் எவனோ பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேங்கிறாம்மா. ஏன் நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், படிக்கிறது ஒரு குத்தமா? இந்த காலத்தில் பெண்கள் சொந்தமாக அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறது குத்தமா? இப்படி நினைக்கிற ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் நாடு எங்கே நான் உருப்பட போகுது. இங்கே பாருங்கப்பா, என்ன முழுசாக ஏற்றுக்கிட்டு எவன் கட்டிக்கிறானோ அவனை நான் கட்டிக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் இனிமேல் வேலை பார்க்காதீங்க. இந்த ஃபோன் பண்ணி ஒரு கிறுக்கன் ஒருத்த பேசிகிட்டே இருக்கான், அவனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், இல்லை அப்புறம் ஏன் பாடியில் நான் ட்ரீட் பண்ணேன்னா அவ்வளோதான் அடிக்கிற மாதிரி நீங்கள் சொல்ல ஆத்தாடி அப்படின்ட்டு. இவகிட்ட எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தோம்? ஐயோ, இந்த பரதேசி பையன் எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிட்டு கிடக்கிறான்னு தெரியலையே. இவன் என் பொண்ணுக்குன்னு தேடி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன், ஏதோ நல்லா படித்தவனாக இருக்கான்னு பார்த்தா இவன் எனக்கு இருக்கனா இருக்கான். என் பொண்ணுக்கு அழகு இல்லையா அறிவு இல்லையா, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நான் கொஞ்சம் திமிரு இருக்குது, அதுக்கு இப்படி ஆடிக்கிற மாதிரி. உங்கள் அம்மாவோ என்னங்க இந்த வாட்டியும் மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா? அடி யாரு நீ வாயக்கல்வடி, என்னடி நீ அவனே மிஞ்சிருவ போல இருக்கு. இல்லை பொண்ணை வேகமாக பேசிகிட்டு இருந்தாலே அத்தே அப்படிங்கிறாங்க. பொம்பளை பிள்ளை ஒரே ஒத்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்கணும், அது வீட்டிலே இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கடைசியில் பார்த்தா இப்போ இப்படி நிற்கிது. மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்குதே என் பொண்ணுக்குன்னு. உங்கள் அப்பா ஒரு பக்கமும் உங்கள் அம்மா, அப்போவே சொன்ன கேட்டியலா, வீட்டில் பாட்டுக்க வேலையை பார்த்துட்டு இருப்பா, விட்டுருங்க போதும், 12ஆம் வரைக்கும் படித்ததுன்னு பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறேன்னு அனுப்பி விட்டீங்க, இப்போ அனுபவிக்கிறீங்க அப்படின்னு அவங்களும் அவங்க பாட்டுக்கு குத்தி பேச, இவ ஒருத்தி போடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிட்டு, ஐயோ கடவுளே இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியாக நடந்துடணும் அப்படின்ட்டு மாப்பிள்ளைக்கு அடுத்ததான் ஃபோன் போட்டு, மாப்பிள்ளை பொண்ணு கொஞ்சம் வேலையில் இருக்கும்போது அப்படி தான், நீங்கள் அடிக்கடி ஃபோன்லாம் பண்ண வேண்டாம், அது அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அவளே வந்து உங்ககிட்ட பேசுவா அப்படி இப்படின்னு அவர் சமாளித்து வைக்க. ஆனாலும் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அவங்களுக்கு கால் பண்ணுறது பேச. கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி இங்கே ஃபோன் பண்ணுறான், நீங்களும் வந்துட்டு ஐயோ இவன் வேறு அப்படின்ட்டு சரின்னு ஃபோனை அட்டன் பண்ணி ஒரு வழியாக நீங்களும் ஒரு அளவுக்கு சரி அப்பா வந்து நமக்காக மாப்பிள்ளை பட்டு சோர்ந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே போய் தொலையுதுன்னு இவன்கிட்ட பேசினாலும் இவன் வந்துட்டு அவன் அந்த மேல் ஆட்டிடியூட் டாமினேட்டிங் பர்சன் மாதிரி பேச உங்களுக்கு கடுப்பு தான் ஆகுது. என்னடா வர ரொம்ப ஓவராக பேசுகிறேன், எது டாவா, நான் ஆம்லடி, நான் டீ போடுவேன், நீ டா சொல்வியா? அட என் டால்டா, நீ மட்டும் டீ சொல்வ, நான் டா சொல்லக்கூடாதா? உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு பொண்ணுன்னா வேலைலாம் இருக்காதா? ஏன் நாங்கள் வேலையே பார்க்கக்கூடாதா? உங்களுக்கு அடிமையாகவே இருக்கணுமா? என்ன சொன்ன அன்னைக்கு, வேலைக்கு போகக்கூடாதா? இங்கே பாருடா டால்டாடப்பா, நான் கல்யாணம் பண்ணாலும் வேலைக்கு போவேன்டா. இங்கே பாரு, உன் அம்மா முன்னாடி உன்னை டான்னு கூப்பிடுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் செம்ம காண்டில் அவனை பிடிச்சி ஏறி விட. அவனும் இது சரியான ராங்கி பிடிச்சதாக இருக்கும், இதை கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் கல்யாண மண்டபத்தில் ஒரு நாள் முன்னாடியே, இது இன்னும் வந்து சேரவே இல்லை, இத்தனை பேச்சு பேசுது,
வருது அப்படின்ட்டு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வெளியே வர. நீங்கள் அவங்க அப்பா அம்மா நிறைய வந்துட்டு டவுரி கொடுக்கறனால அவங்க அப்பா அம்மாவோ கல்யாணம் பண்ணிக்கிறா, உன் முகரக்கட்டைக்கு இந்த பொண்ணே ஜாஸ்தி, அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, அம்மன் சிலையாட்டம், உனக்கு பொண்ணு கிடைக்கிறத பெருசு அப்படி இப்படின்னு திட்டி விட்டுறாங்க. உங்கள் அப்பாவோ மாப்பிள்ளை கிடைக்கலங்கிறதுக்காக எவன் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கல. பட் இந்த பையன் நல்லவன் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சதுனால தான் வந்துட்டு ரெடி பண்ணிப்பார். பட் இவனும் வந்துட்டு எப்படா அத்துக்கிட்டு ஓடலாங்கிற மாதிரி தான் இருக்கான். அவனுக்கோ ஐயா விட்டா சரிப்பட்டு வராதுடா, அவங்க அந்த ராங்கியை பிடிச்சி என் தலையெல்லாம் கட்டி வைக்க மாட்டாங்க, வேலைக்காகாது, நமக்கெல்லாம் அடிமை அவளுக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கம்யூனிட்டிறான். நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் நைட்டு தான் ஊருக்கே வரீங்க, வந்ததுமே அப்பா அம்மாவோ என்ன கண்ணு இப்போ வந்து இறங்குறா அப்படின்ட்டு, இப்போவாது வந்தேன் எனக்கு சந்தோஷப்படுங்க, நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு கல்யாணம்லாம் வேணான்னு, எங்கே அந்த மாப்பிள்ளக்காரன் இப்போ மட்டும் என் கையில் கிடச்சான் அவ்வளோதானு, அப்பயே ரோட்லேயே நின்று ஆரம்பிச்சிடுறீங்க, சும்மா அமைதியாக உள்ளவா எல்லாரும் இருக்காங்க அப்படிங்க. யார் தான் எனக்குன்னா அவன் நான் அவ்வளோ பேசுகிறான் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்க. ஐயோ எல்லாரும் பார்ப்பாங்கம்மா, வாமா பொண்ணுமா நீ அமைதியாக இருமான்னு பிடிச்சி ஒரு வழியாக அவங்க இழுத்துட்டு வந்து சமாதானப்படுத்தி அப்படி வந்து படுக்க வச்சுறாங்க. நீங்களும் வந்துட்டு காலையில் ஆகட்டும் ஏதாவது அவன் பேசட்டும் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டிங்க. அவனை ஓட ஓட விரட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தலை, நான் பேரை மதிக்கிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு அப்படியே குப்பரை அடித்து படுத்துடுறீங்க. ஸோ வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுப்புறாங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் நான் வந்ததே நைட்டு லேட்டாக அப்படின்ட்டு இருக்க, அதுக்கு தான் முன்னாடியே கிளம்பி வரணுங்கிறது, சொன்னால் கேட்குறியாடி, கல்யாணத்துக்கு கூட நைட்டில் வந்து நிற்கிறேன்னு உங்கள் அம்மா பாட்டுக்கு விசப்பாட ஆரம்பிக்காத அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. புடவை ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு, பின்ன கல்யாணத்துக்கு இதெல்லாம் போட்டு தாண்டி ரெடியாக வாங்க, நீ என்னத்தை மாட்டிக்கிட்டு இந்த கொலாவை மாட்டிக்கிட்டு வந்து நிற்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இது ஃபேண்ட்டுமா, இதெல்லாம் போடக்கூடாது, ஷோ ஏம்மா பெரிய லாங் கவுன் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம்ல, இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரியை கட்டவே தெரியாதே அப்படின்ட்டு முழிக்க அவங்க அம்மா தான் பிடிச்சி உங்களை இழுத்து வச்சு அதை வந்துட்டு நீட்டாக கட்டி விட்டு இந்த மாதிரி தான் கட்டி பழகிக்கோ அப்படின்னு சொல்லி கட்டி விடுறாங்க. அட ஏமா சாவடிக்கிற அப்படின்னு ஒரு வழியாக சாரிலாம் கட்டி முடிச்சு ஜுவல்ஸ் எல்லாம் இத்தனையும் பொண்ணுமா, உனக்குன்னு தாண்டி இத்தனையும் சேர்த்து வச்சுருக்கோம், எல்லாம் உனக்கத்தையும் கண்ணு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ஆசாசியாக பார்த்து பார்த்து உங்களுக்கு போட, ஷோமா கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்துட்டு ரெடி ஆகிடுறீங்க. அப்படி வந்துட்டு நீங்கள் மேக்கப்லாம் அவ்வளோவா போட மாட்டீங்க தான். ஸோ வந்துட்டு நீங்கள் நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சும்மா கண்ணுக்கு காய்ச்சல் அப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு எப்போவும் ஆஃபீஸ்க்கு எப்படி லைட்டாக மேக்கப் போடுவோம் அதே மாதிரி தான் ரெடி ஆகுறீங்க. தலைவாரி அம்மா வந்துட்டு அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு உங்களை பொண்ணாக ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மாப்பிள்ளையை காணணும் உங்கள் அப்பா பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. உங்கள் அம்மா என்னாச்சுங்க தீ, அந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லடி, இந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் அதுக்கு தான் நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஐயோ கொடுத்தது தப்பாக போச்சு, என்னங்க ஆச்சு முழுசாக சொல்லுங்கள். அந்த பையன் நம்பரை வாங்கிட்டு போனது இல்லாமல் பொண்ணுக்கிட்ட சும்மா ஃபோன் பேசிகிட்டு இருந்தால நம்ம பொண்ணு சும்மா இருப்பாளா, என்னத்தை பேசி வச்சாலோ அவன் கல்யாணமே வேணான்னு எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டானாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்ப. என்னங்க சொல்கிறீங்க, ஊரை கொட்டி கல்யாணம்னா ஏற்கனவே மாப்பிள்ளைங்க தான் வேணான்ட்டு இருந்தாங்க, இப்போ கல்யாணம் நின்று போச்சு அவ்வளோதான், நம்ம மானம் என்ன ஆகுது, மரியாதை என்ன ஆகுது, அதை தாண்டி நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, இப்படி படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணது பெரிய தப்போ அப்படின்ட்டு அந்த கிராமத்துலேருந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இப்போ முதல் முறையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் அம்மாவோ ஏனுங்க எனக்கு ஒரு யோசனை, என்னப்பில் சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம வேணா நம்ம சின்னக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படிங்க. எது உன் தம்பியா அப்படின்னு பார்க்குறாரு. ஏனுங்க அவன் நல்ல பையன் தானே, அதெல்லாம் நல்ல வந்தேன், ஆனால் அவனுக்கு தான் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கானே, அவனை எப்படி டி அப்படின்னு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு நேற்றுலேருந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறான், அவன்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே சுகா முன்னாடி கையை அப்படியே கசக்கிக்கிட்டு சின்னோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்லுக்கா அப்படின்னு அவரை திரும்ப சுகாவை தான் அப்படியே வந்துட்டு, இந்த தம்பி அது அக்காவுக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா உதவிக்கு உதவின்னுட்டு நேற்றுலேருந்து இங்கே தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா போகிறவ, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறவ, என்ன சொல்லு, சட்டு போட்டுன்னு செஞ்சு முடிச்சிடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயர் வந்துடுவார், அப்புறம் வந்துட்டு எல்லா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, உன் பொண்ணெல்லாம் ரெடி ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். அதில் தான் ஒரு சிக்கலுடா அப்படிங்கிறாங்க. என்னக்கா ஏன் அப்படி இப்போ இது வசனப்படுறவ, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படிங்க. அது மாப்பிள்ளை எங்கேயோ ஓடி போயிட்டான், அடி துத்தரிக்க அப்படின்ட்டா. அவனும் அப்படியே இந்த வேஷ்டியை மடித்து கட்டிட்டு, எவன் அவன் மாப்பிள்ளைய ஊரில் இல்லாமல் சீமையில் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தியா, அவன் எப்படி ஓடலாம், இந்த நேரத்தில் ஓடி போயிருக்கான்னா பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகிறது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன், யார் அவனை பற்றி எல்லாத்தையும் கூட நான் போய் இன்றைக்கி வெட்டிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி ஈஷுகாவை. ஐயோ சின்ன சின்ன அதெல்லாம் வேணாடா, பின்ன என்னக்கா பண்ண சொல்கிற, நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் நான் தேடிட்டு வரேன், வேற இல்லை புதுசாக எதுவும் மாப்பிள்ளை பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லைடா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்களோட பாட்டி வராங்க, அதாவது உங்கள் அம்மாவோட பாட்டி.
சுகாவுக்கும் பாட்டி தான். அவங்க தான் வளர்த்துட்ருக்காங்க சுகாவை. அவங்க வந்து அம்மா இறந்துட்டாங்க, அதாவது உங்கள் அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க. தம்பியை வந்துட்டு பாட்டி தான் வளர்த்துட்ருக்காங்க. அப்பா இருக்கார். ஸோ வந்துட்டு அப்படியே பாட்டி வரும், அம்மச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய், அம்மச்சி நீ தான் பேசணும், என்னடி என்ன புலம்புறவ அப்படின்னு கேட்குறாங்க. அம்மச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ நடந்ததெல்லாம் சொல்ல, ஐயோ ஐயோ ஊரில் சீமையில் இல்லாத அப்போ மாப்பிள்ளையா தேடுன்னு இல்லை, இப்போ பாரு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு சொன்னேன் சொந்த பத்தத்துக்குள்ளே பாருன்னு கேட்டியா நீ? அது தப்பு பண்ணிட்டேன் அம்மச்சி, இப்போ தான் புத்திக்கு உரைக்குது. ஏன்னா என் பொண்ணோட குணம் அப்படி, அதுக்குத்தான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆமாம் 6 கண்ணிலையும் படாமல் பொத்தி பொத்தி வளர்ச்சியாக்கும் அவளை வளர்த்து இப்படி ஆக்கி விட்டு வச்சுருக்க. பொம்பளை மாதிரியா இருக்கிறா, ஆம்பளை கணக்காக திரியிறா, என்னத்தை சொல்ல, என்னைய கூட அவளுக்கு யாருன்னு தெரியுமான்னு தெரியல. இப்போ நான் என்ன தெரிய பேச அப்படின்ட்டு இருக்காங்க. நீ அவகிட்டலாம் பேச வேணாம், அவளை அவங்க அப்பா சரி பண்ணிடுவார். நீ உன் பேரங்கிட்ட பேசு. எதே உன் தம்பிக்கிட்டியா? அவங்கிட்ட நான் என்ன தெரிய பேச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அம்மச்சி எனக்கு ஒரு உதவி பண்ண. ஏக்கா உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிச்சா? மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்ட்டு மறுபடியும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீ என்னடான்னா இதையும் சொல்லிவிட்டு இன்னும் வந்துட்டு உதவின்ட்டு கிடக்கிற. என்ன பண்ணணும்னு சொல்லு, எவனை மாப்பிள்ளையாக கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லு, வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிட்டு இருக்க. யாரையும் போய் தேட வேணாம் தம்பி, நீ உட்காந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அம்மச்சி எனக்காக பேசுங்க அப்படின்னு அவங்களையும் அப்படியே தூண்டி விட்ட. ஏத்தே அப்படின்ட்டு சுகா ஒரு நிமிஷம் ஆடி போய், என்னக்கா பேசுகிற? என் வயசுனா அந்த பிள்ளையோட வயசு என்ன? அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை நல்லா படித்த பிள்ளை, அது போய் என்ன கட்டிக்குமா? நீ என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு கிடக்கிறவ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன், போகிற பார்த்துக்கலாம், இந்த கல்யாணம் என்ன அப்படி இப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு. இல்லைடா தம்பி, இந்த கல்யாணம் நினச்சி நானும் மாமாவும் உத்தரத்தில் தொங்கிடுவோம், உசுரோடே இருக்க மாட்டோம். அம்மாச்சி நீ சொல்லு, உனக்கே தெரியும்ல நம்ம பொண்ணு இங்கே யாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வெளியூரில் தான் மாப்பிள்ளையே பார்த்தேன், அப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது. என் தம்பி கட்டிக்கிடுவான்னு நம்பிக்கையில் தான் கேட்டுட்ருக்கேன். என் தம்பிக்கு நானோ என் உசுரோ முக்கியம் இல்லாமல் போயிடுச்சுல, ஆனால் யாருக்குமே அப்போ முக்கியம் இல்லைல்ல அப்படின்லாம் அவங்க அம்மா அழுது சீனா போட. சுகா வந்துட்டு எந்த அளவுக்கு கோகரணம், அந்த மாதிரி பாசக்காரன் அவனோ. என்னக்கா நீனு இப்படி பண்ணிகிட்டு இருக்கவ, பிள்ளைக்கும் மாமனுக்கும் இதில் சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்க. அவங்களுக்கெல்லாம் சம்மதம் தான், நீ தான் கட்டிக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு அவங்க. என்ன பண்ணுறது, உங்கள் அளவுக்கு வசதி இல்லைல்ல அத்தே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்ல. அக்கா என்ன பேசுத? அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. காசு பணம் இது எல்லா சொத்தையும் என் பிள்ளைக்காக நான் எழுதி கொடுப்பேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அது உனக்கு புரியுதா இல்லையா? அது இல்லாமல் படித்த பிள்ளை, என்ன எப்படி அப்படின்னு அவன் யோசிக்க. தம்பி நீ தாண்டா கட்டிக்கணும்னு ஒரு வழியாக வந்துட்டு அவனை மண்டையை தடவை. பாட்டி கூட டே கல்யாணம் பண்ணிக்கடா, நம்ம அக்கா இல்லையா எங்கடா போவா அப்படிங்க. அப்பா கூட வந்து, இங்கே பாருப்பா, இது உன் வாழ்க்கை தான், நீ தான் முடிவு பண்ணும். ஆனால் அதே சமயம் நிறைஞ்ச சபையில் பொண்ணோட வாழ்க்கை யோசிச்சுப்பார், என் பேத்தி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச. அப்படியே யோசிச்சுட்டு, சரி முடிவு பண்ணிட்டீங்க, நானே மாப்பிள்ளையா உட்கார்றேன், பொண்ணுக்கு சம்மதமாக மட்டும் கேட்டு வந்து அவளை உட்கார சொல்லுங்கிற மாதிரி அவர் போய் ரெடி ஆகிட்டு வராரு. இங்கே அவங்க அப்பா அவங்க கிட்ட காலில் உள்ளது குறையாக கெஞ்சிட்டு இருக்காரு. முடியாது நோ டாடி, நான் எதுக்கு இப்படி பண்ணணும்? அவன் ஓடி போனா அவன் மேலே தப்பு. இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு ஓடி இருக்கான், அவன் கேஸ் போடணும் டாடி. நீங்கள் வந்து என்னையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் மாமாவா? அது யார்? எனக்கு யாருன்னு கூட ஞாபகத்தில் இல்லை. போடாடி, நான்லாம் யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் அப்பாவோ. இங்கே பாருடா கண்ணு, இப்போ மட்டும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடலை, நானும் அம்மையும் நானும் உத்தரத்தில் தொங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எதை அப்படின்ட்டு, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களாம் கேட்க. என்னத்தடா பண்ணுறது, ஊராக சுற்றி மாப்பிள்ளை தரணும், எவனும் கட்டிக்க மாட்டேங்கிறான், உன் வாய் டேட் அப்படின்னு முறைச்சி பார்க்க. என்ன பண்ணுறது, நீ நல்லா படிச்சிட்டியம்மா, மெத்த படிப்பு படிச்சிருக்க, உன் படிப்பை பற்றியெல்லாம் பயந்து ஓடுறானுங்க. நானும் தேடி ஒருத்தனை கொண்டு வந்தா அவனை நீ பேசியே விரட்டிட்ட. இப்போ உன் மாமனை தவிர வேறு யாருமே இல்லை, அவன் ரொம்ப நல்லவம்மா, அவனுக்கு சொத்து பத்து நிறையா இருக்குது, படிப்பு இல்லைன்னா கவலைப்படாத, அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா மண்டையை கழுவ. உங்களுக்கும் வந்துட்டு எதுவுமே மண்டையில் ஏறல. மற்றபடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்பா சொல்லிட்டாரு, அது இல்லாமல் இறந்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் வேறு பண்ணவும், சரி கட்டிக்கிறேன் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்க. அவ்வளோதான், சம்மதம் சொன்னதே போதும்னு தடியே மனசு மாறத்துக்குள்ளே இப்படியே கொண்டு போய் கட்டி வச்சிடணுன்னு கையை பிடிச்சி உங்கள் அப்பா அப்படியே கீழே கூட்டிகிட்டு வர. என்னது இது, பொம்பளைங்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க, இதுனா பையன் ஆம்பளை கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்க. இப்போ உங்கள் அம்மா சுதாரிச்சுட்டு, இல்லை அவளுக்கு அவங்க அப்பா என்ன உசுறு அத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிற 4-5 பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வர. அப்பயும் நீங்கள் கம்பீரமாக நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடைன்னு நடந்து வர. அடியே கொஞ்சமாவது குனிஞ்சு நடடி பொம்பளை டீனி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்ல. எதுக்கு நான் குனியணும் அப்படின்னு அங்கேயே ஒரு கேள்வியை ஆரம்பிச்சுட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சரி எதுவும் பேசலை, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கீழே குடிக்கிற மாதிரி உங்கள் அம்மா கதறி உங்கள் தலையை பிடிச்சி அமுத்தி கீழே அப்படியே வந்துட்டு மோம் ஐயோ அப்படின்னு நீங்கள் நோய் புலம்பிட்டு வர. உங்கள் பாட்டியோ, என் கண்ணு என் சக்கரை கட்டி எப்படி இருக்கா பாரு அப்படின்னு கடாக்கெலாம் எடுக்க.
கிராணி அப்படின்னு அப்போ தான் பார்க்குறீங்க. இவ ஒருத்தி ஆனா உனா சாணி சாணின்ட்டு அப்படி, ஐயோ சாணி இல்லை கிராணி அப்படின்ட்டு இருக்கீங்க. அது எதவோ ஒரு அளவு, சரி போ நல்லா இருக்கன்னு போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு அனுப்பிவிடும். மேடையில் வந்து இப்போ தான் உட்காருங்க, வனவரையில் உட்காந்துட்டு தான் அப்படியே திரும்பி சுகாவை ஒரு லுக் விடுறீங்க. சுகா உங்களை திரும்பி பார்க்க, அப்போ நீங்களோ ஹாய் மாம்ஸ் அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு அவர் இப்படி உங்களே பார்க்க, நீங்கள் எதுவும் சொல்ல வர உங்கள் அம்மா ஆத்தடி பேசி பேசி திருப்பி இந்த கல்யாணத்தில் இந்த தம்பியை ஓட வச்சிரும் அப்படின்னு உங்கள் அம்மாவோ டக்குன்னு ஒரு லட்டு எடுத்து உங்கள் வாய்க்குள்ளே திணிக்க, ஓ வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் அப்படியே வந்துட்டு பேச முடியாமல் அப்படியே அதக்கிட்டு இருக்க. சுகா ஒன்றும் புரியாமல் உங்கள் அம்மாவை பார்க்க, அவங்களும் கட்டுறா தாலி அப்படிங்கிற மாதிரி கையில் தாலியை கொடுத்து, கட்டு தம்பி கட்டு நல்ல நேரம் போகிறதுக்குள்ள கட்டு அப்படிங்க. ஐயரோ வந்துட்டு இதை நாளில் பண்ணணுங்கிற மாதிரி அந்த மனுஷன் பார்க்க, என்னங்க காசை வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க, மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் அம்மா போட்டு அவங்கள பாடாப்படத்தை சொல்கிறேன் எல்லாம் கதி முத்தி எடுத்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த அம்மா சொல்லுதுன்னு அவரும் வந்துட்டு அவர் சொல்கிறதுக்குள்ள உங்கள் அம்மாவுக்கு அவசரம், அதனால் அவங்களே ஆரம்பிச்சிடுறாங்கம்மா அங்கேயும் தந்துடுறேன், ஏம்மா இதையாச்சும் நல்லா சொல்ல விடுங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு எல்லாம் சொல்ல, சுகாவோ ஏன்க்கா அப்படிங்கிற பார்க்க, ஏன் அவசரம் உனக்கு புரியாதுடா தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நீ கட்டு அப்படின்ட்டுட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து அவன் வந்து தாலி கட்ட உங்கள் அம்மா வந்துட்டு என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா தானே நாத்தனார் அப்புறம் மாமியார் அது மாதிரி பொசிஷனில் இருக்கனால உங்கள் அம்மாவே வந்து தாலிக்கு வந்து முடிச்சு போட்டு விட்டுறாங்க. சுகாவை வந்து ஒரு முடிச்சு கூட போட விடாமல் அவங்களே பிடிச்சி இழுத்து அவன் கையை பிடிச்சி அவங்களே போட, அவனும் ஒரு நிமிஷம் அக்கா எனக்கு போட தெரியும் விடு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். என்னத்தை போட்டு கிழிச்ச சீக்கிரம் போடுறா அவன் எந்திரிச்சு ஓடிட போகிறாங்கிற மாதிரி ஒரு வழியாக கல்யாணத்தை ஒரு குதூகலமாக முடிச்சு விட்டுறாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த லட்டெல்லாம் முழுங்கிட்டு பார்க்க கழுத்தில் தாலி கிடக்கு. மாம்ஸ் அப்படின்ட்டு திரும்ப உனக்கு கூப்பிட, என்ன கண்ணு அப்படின்னு பார்க்குறான். என்ன கண்ணா? தென்னங்கண்ணு அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு சோக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சோக்குள்ள பார்க்கல மாம்ஸ் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அம்மா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. எதை நமக்கு எது கண்ணு படிப்பலாம், 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ தான் கண்ணு படித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சிட்டே சொல்ல, வாட் மாமா படிக்கவே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அவங்க அம்மா பக்கம் திரும்ப அவங்களும் அப்படியே திருன்னு முழிக்க, மாம் ஐயோ மலை மாடு அப்படிங்கிறீங்க. எதை அப்படிங்கிற மாதிரி சுகா சிரிச்சுட்டு, என்ன கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரோ, சரி வா கண்ணு பேசிகிட்டே இருக்காத, அங்கே பாரு 1.5 ஐயெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கல்ல, வா போய் காலில் விழுகோன்னு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போய் எல்லாரும் காலில் விழுக, ஐயோ மலை மாடு என்னையா போட்டு இழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு ஒரு வழியாக காலெல்லாம் விழுந்ததுக்கப்புறம், என்ன கண்ணு இதுக்கே சோர்ந்து போயிட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபேஸ்லாம் வந்துட்டு அப்படியே தொடச்சி வரான் அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் விட, மாம்ஸ் போய் தானே சொல்கிற விளையாடுற என்கிட்ட, ஏன் நீயும் படிச்சிருக்கல என்ன படிச்சிருக்க ஒழுங்காக சொல்லு அப்படின்ட்டு சொல்லி மறுபடியும் நீங்கள் அதுக்கே வர, என்ன கண்ணு இதை விளையாட என்ன இருக்குது, நான் எதுவும் படிக்கல கண்ணு எல்லாம் நமக்கு ஏட்டு படிப்புத்தேன், இந்த விவசாயம் இது தான் கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்ல, எது அப்படின்ட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் மரணம் இருக்கா அவங்க 2 பேரும் எப்பாடா கடமை முடிஞ்சுங்கிற மாதிரி, அவ்வளோதான் எங்கள் கடமை முடிஞ்சிருச்சு எல்லாம் இந்த இருக்குது சீர்வரிசையெல்லாம் அனுப்பி விட்டுறோம், தம்பி என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டா போது நாங்கள் இதோட நீங்களோ மாம் டேட் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. சுகாவோ என்ன கண்ணு வீட்டுக்கு போவோமா அப்படின்னு கையை பிடிக்க, எது வீட்டுக்கா, ஐயோ மலை மாடு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, இவங்க 2 பேரும் நேக்கா உங்ககிட்ட என்னை கோத்து விட்டுட்டு ஓடிட்டாங்க கிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவை பிடிச்சிட்டு அப்படியே, இங்கே பாருங்கள் கிராணி இதெல்லாம் ரொம்ப மோசம், இது நடக்கவே கூடாது, நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட புலம்பி, கண்ணு நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் வாகண்ணு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு வழியாக வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ஆராத்திக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டுட்டு வந்தாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்க கிராணி வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு மாட்டுத்தொலை ஒரு ஓரத்தில் இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் விவசாயி, அவன் எல்லாத்தையும் பக்கத்துலேயே தான் வச்சுப்பாங்க, கவு வீட்டுக்குள்ளே நிற்கிது, ஷிட் ஐயோ கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டிரும்னு ஓடுறீங்க. பாட்டியோ கண்ணு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஒன்றரை மாமையே எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்குவான், நீ சும்மா இரு அப்படிங்க. ஐயோ ஒரே பேட் ஸ்மெல், எங்கேயா இருக்கணும், நோ வே இந்த குடோனில் என்னால் இருக்கவே முடியாது. மொரட்டு பையிலே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, ஆள் பார்க்க எத்த பெருசு இருக்க, நான் பாரு எப்போ எத்தணுன்னு இருக்கேன், என்ன பிறா நீ கல்யாணம் பண்ணலாம், மலை மாடு கொஞ்சம் கூட அறிவில்லை, உங்கள் கொக்கா தான் சொன்னிச்சுன்னா உனக்கு கூட அறிவில்லை, என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு அப்படியே ரூம்குள்ளே வந்ததுலேருந்து சுகாவை போட்டு நீங்கள் பாட்டுக்கு நொயின்னு திட்டிருக்க. சுகா வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அப்பாடான வேஸ்ட்டோடு உட்காந்துருக்கா. நீங்கள் வந்து நொய் கத்திட்டு இருக்கீங்க, பால் சம்பா கொடுத்து பாட்டி கொடுத்து விட்டா நீங்களோ பாலில் குடிச்சிட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் உங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறான், நமக்கு அவளுக்கும் செட் ஆகாதுன்னு தான் அவன் சொல்லியிருப்பான், அவனே கல்யாணமே வேணாம்னு இருந்தவன் பிடிச்சி உங்களை கட்டி வச்சா அவன் என்ன தான் பண்ணுவான். ஸோ உங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் முடிச்சிட்டு இருக்கான். எதையோ நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாலெல்லாம் குடிச்சிட்டு ஓ ஷிட் பாலும் தீர்ந்து போச்சா அப்படின்ட்டு உனக்கே கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை, உன்னை பாரு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு புழம்பிகிட்டே இருக்க. என்ன கண்ணு பால் முடிஞ்சிச்சா நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டா, ஐயோ
நான் உன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், என்னமோ பாலை இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவனும் மொய் பணம்லாம் எடுத்து பையனிக்கிட்டு இருக்க. ஐயோ மலை வாடு அங்கே தானே பேசுகிறேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு பணத்தெல்லாம் பிடுங்குறீங்க. என்ன கண்ணு செலவு கண்ணுமா வச்சுக்க கண்ணு எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு அவ்வளோ பணத்தையும் அசால்ட்டாக கொடுக்க. யார் சாமி நீ அப்படின்னு பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் திருப்பி அவன்கிட்டே கொடுத்துட்டு எனக்கு ஒன்றே ஒன்று வேணும் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கண்ணு எது சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிறான். இது போதுமே அப்படின்னு எனக்கு டிவோர்ஸ் வேணும் கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா கண்ணு சுத்தம் இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரிஞ்சு போவாங்களே விவாகரத்து கோர்ட்டில் கொடுப்பாங்கள்ல அப்படி இப்படி அதுவா கண்ணு. ஓ இந்த கல்யாணம் பிடிக்கலனா பிரிஞ்சு போவாங்களே முறிச்சு விட்றது அதானே அப்படின்னு அந்த ஒரு பாஷையில் அவன் கேட்க என்னமோ ஒன்று அதான் அப்படிங்கிறீங்க. சரி கண்ணு உன்ற விருப்பப்படியே நான் உனக்கு கொடுத்துட்றேன் கண்ணு. நான் கூட அதைத்தையே நினச்சேன், நமக்கும் அந்த பிள்ளைக்கெல்லாம் செட் ஆகாது, அந்த பிள்ளை நல்லா படித்த பிள்ளை, நான் எம்பிட்டோ சொன்னேன், அக்கத்தையும் கேட்கவே இல்லை, மாமனந்தேன். சரி உனக்கு பிடிக்கலனா சரி கண்ணு, இதுக்கப்புறம் அதை பற்றி நான் பேச மாட்டேன், நம்ம 2 பேத்துக்குள்ளே எதுவும் இல்லை, நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்குவேன் கண்ணு. உனக்கு வேணுங்கிறது என்ன சொன்ன அந்த டைவாஸு அது வந்ததும் நீ போயிருக்கண்ணு அப்படிங்கிற மாதிரி உன்னை நானே நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படிங்க. எவ்வளோ நல்ல மனசு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ ஸ்வீட் மாமா நீ அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, உங்களை ஒரு குழந்த மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணுறான். ஸோ மொய் பண்ணிட்டு வச்சு சரி கண்ணு எதை நினச்சி வசனப்படாமல் நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போய் கீழே படுத்துக்கிட்டான். குப்பரை அடிச்சு நீங்களோ எனக்கு தூக்கம் வரல, நீ பாட்டுக்கு படுத்தா எப்படி, என் ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குது நோயின்னு அடுத்தடுத்த கேள்வியாக கேட்டு கண்ணு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் படுத்துக்க மேலேயே நீங்கள் அவன் மேலேயே அவர் மேலே தான் சாஞ்சிக்கிட்டு தோணான்னு பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை, உங்களுக்கும் வந்துட்டு இப்போ ஒன்றும் தெரியல. ஸோ அதனால் அவர் மேலே படுத்துட்டு பேசிகிட்டே அப்படியே வந்துட்டு தூங்கிடுறீங்க. அவரோ திரும்ப முடியாமல் முதுகு பக்கம் இதை இடிக்க பார்க்க நீங்கள் தான் அவர் இப்போ மேலே படுத்தே தூங்கிட்டுக்க. இந்த கண்ணு வேறு ரொம்ப குழந்தை அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி உங்களை பெட்டில் மேலே படுக்க வச்சுட்டு இப்படி படுத்து தூங்க பொம்மை அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு பொம்மை மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அவர் கீழே படுத்துக்கிறார், நீங்கள் மேலே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கால் பண்ணி என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னை இங்கே கட்டி கொடுத்துட்டு ஜம்முன்னு ஜாலியாக இருக்கீங்களா அப்படி இப்படின்னு அவங்க ஆரம்பிக்க. இங்கே பாரு கண்ணு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ அதான் உன் பிறந்த வீடு, அங்கே நீ வாழ்கிறதும் இல்லை உனக்கு வேணான்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறதும் ஓ விருப்பம், அதில் நாங்கள் பெற்றவங்களாம் தலையிட மாட்டோம், இதுக்கு மேலே எங்கள் கடமை எதுவும் இல்லை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எப்படியும் சுகா வந்து உங்களை சரி பண்ணிடுவான், சேர்ந்து வாழ்வீங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரும் வந்துட்டு எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன டேட் இப்படி சொல்லலாம், கல்யாணம் பண்ணிச்சா எல்லாம் முடிஞ்சா, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வீடே பிடிக்கல, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். அதெல்லாம் இல்லை கண்ணு நீங்கள் வரக்கூடாது, மீறி வந்த நாங்கள் 2 பேரும் உத்தரத்தில் தூங்கிடுவோம் அப்படின்னு அதையே தான் திருப்பி சொல்ல. இப்படியே சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் தான் போட்டுட்டு குழந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க. அவருக்கும் வந்துட்டு உங்கள் மேலே எந்த ஃபீலும் வர மாட்டேங்குது. ஸோ குழந்த மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுறாரு. உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அவரே வந்துட்டு செய்கிறது, உங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது, சும்மா தான் அப்படியே காலையில் ஆனால் எழுந்து வந்து கீழே உட்காந்துட்டு ஃபோன் நோண்டுவீங்க, கொஞ்சம் நேரம் கிராணி கூட பேசுவீங்க. இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நகர்ந்து ஸோ வந்துட்டு எப்படா போகலாம், அடுத்து வந்துட்டு வக்கீலை பார்த்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கவே உங்களுக்கு பிடிக்கல. பட் சுகாவும் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தானே பார்த்துக்கிறாரு. கண்ணு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கும், தோட்டத்துக்கு வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. நீங்களோ தோட்டமா அது எங்கே இருக்குது வா கண்ணு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அப்படியே வந்துட்டு ஃப்ளார்ஸாக இருக்குது அந்த தோட்டத்தை காட்டுறாரு. வாவ் நிஜமாவே சூப்பராக இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணா? நான் தான் கண்ணு, நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு மூளை நிறையா இருக்குது, படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அதை விடுக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறான். உங்களுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்து செய்ய அப்படியே நீங்கள் அவன் மேலே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. கண்ணு உனக்காக இதை கொண்டு வந்திருக்கேன் அதை கொண்டு வந்திருக்கேன்னு எதையாவது கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. பாட்டிமாவும் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்டி இது என்னடி இது நோண்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கிற, வேறு ஏதாவது துணிவு போடலாம்ல, போ பாட்டி. அவரே ஒன்றும் சொல்ல, நீ என்ன நைனேங்கிற அப்படின்ட்டு கிராணின்னு சொன்னால் தான் அவங்க வந்துட்டு என்னாடி சாணிங்கிற அப்படின்னு கேட்குறாங்கன்னு மாற்றிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ மாமாவே ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது, நீ என்ன எதையும் சொல்லிட்டே இருக்க. இங்கே பாரு நீ இப்படி மாட்டிக்கிட்டு தெரிய எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது உன்னோட ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி தான் எனக்கு இப்படி போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னத்தப்போ இந்த காலத்து பிள்ளைங்களும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க. உங்ககிட்ட வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் வாங்கலை. நீங்களே கிராணி நான் வேணால் இது செய்யட்டுமா அப்படின்னு உன்னை சாணின்னு கூப்பிடாதன்னு சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் சுகா ஐயோ புள்ள ஏன் அப்பத்தா புள்ளைய எதுக்கு அப்பத்தான் வேலை வாங்கிட்டு இருக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்னம்மா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பொம்மை நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு உங்களை தனியாக நான் பண்ணுறேன் அப்படின்றாலும் விட மாட்டேங்கிறான். இல்லை
நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி மாதிரி, நீ என்கிட்ட தான் டைவர்ஸ் கேட்டிருக்கில்ல, அதை வாங்கிட்டு போகிறவ, அதுக்கு வரைக்கும் நீ இங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுருக்குன்னு இருக்கு உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கும் ஜாலியாக இருக்கீங்க, டைவர்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா யாரை கட்டினா இந்த மாதிரி நீங்கள் இப்படி தானே இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அப்படி தான் இருக்கீங்க. அப்போ இங்கே என்ன குறை, அவன் படிக்கலைங்கிறது அது பெரிய விஷயமா உங்களுக்கு இப்போ தெரியல. அதனால் நீங்களே அதை மறந்துட்டுருக்க. திடீர்னு சுகா ஞாபகப்படுத்தும், வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்காருங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவர் வந்துட்டு பார்க்க வந்தவளோ மியா வந்துட்டு அப்படியே உள்ளே வரா. நீங்கள் ஹே மியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயப்பா அவங்க ஊரில் உன் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பாடாத பாட்டு பட்டுட்டேன், எப்படியோ வந்துட்டால, சரி சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மாமா பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே வந்துட்டு சுகாவோ தலையில் அந்த தலைப்பாலாம் கட்டிட்டு வெளியில் எட்டி பார்க்க அப்படியே மனுஷன் வந்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கறனால செம்ம ஹேண்ட்ஸமாக மேன்லியாக இருக்கார். மியாவோ வாவ் யாருடைய இந்த ஹேண்ட்ஸம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்க, அது இவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே சுகா வந்துட்டு நானே இந்த வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தன்னை வேலைக்காரனாக வந்து அறிமுகம் இங்கே தான் வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கு வந்துட்டு கௌரவ குறைச்சலாக இருக்கும் உங்கள் கூட படித்தவங்க கிட்ட புருஷன்னு சொல்கிறதுக்கு, தான் படிக்காதவன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்து உங்களுக்கும் சுருன்னு கோவம் வருது. இந்த மனுஷனா அப்படின்னு, வாவ் இவ்வளோ அழகாக இருக்கார், வேலைக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி, அவரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுறி, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அவ சொல்ல, எது லூஸு அவருக்கு தான் அறிவில்ல, நீயுமா என்னடி, ஏன் வீட்டு வேலை பார்த்தா கல்யாணம் பண்ணி கூட்டாதான் என்னடி, நல்லா இருக்கார்ல ஆள் செம்மையாக இருக்காரு, நான் வேலைக்கு போய் அவருக்கு சோறு போடுறேன்டி, அவர் வேலைக்கே போவேனா விளக்காம தலை அடிப்பேன் அப்படிங்கிறீங்க, எது அப்படின்னு மியாவோ ஏன்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்க, பின்ன அது ஏன் புருஷன் என்ன அவர் தான் வேலைக்காரன்னு சொன்னார். அப்போ அப்படியே அப்பத்தாவோ மோர் கிளாஸோட மோர் குடிக்கண்ணு அப்படின்னு வராங்க. பாட்டி பேரம் பேசுனதை கேட்டியா அப்படின்ட்டு நீங்கள் மறைக்க, அப்போ சுகாவோ ஏன் கண்ணு அவங்கக்கிட்ட சொன்னேன், பின்ன லூஸா மாமா நீ என் மாமா என் புருஷன் அப்படின்ட்டு அவன் கையை அப்படியே கோத்துட்டு, இது என் புருஷன்டி, அவர் அப்படித்தான் லூசுத்தனமாக ஏதாவது உளறிட்டுப்பார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னார் அப்படிங்க. ஏன் கண்ணு அப்படின்னு கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் மிரட்ட சுகா அமைதியாக நின்றுறா. ஸோ அவனுக்கும் வந்துட்டு உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆகி கூட நினச்சிருப்பான், உங்களுக்கும் இவனை புருஷன்னு சொல்கிறதுல தான் கௌரவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பாட்டியை அப்படியே பார்க்குறாங்க, பரவாயில்லையே என் பேத்தி டைவர்ஸ் அது இதுன்னு வந்ததுமே சொன்னா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. அப்படியே வந்துட்டு மியாவோ பேசிட்டு இருந்து சாரிலாம் கேட்டு, ஆனாலும் சும்மா சொல்கிற புருஷன் சூப்பர் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாள். செருப்பால் அடிப்படி நீங்கள் அவளை திட்டி ஒரு வழியாக வந்துட்டு அவள் சரிடி சும்மா நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி அவள் கிளம்பிடுறா. ஸோ நீங்களும் உள்ளே வந்துட்டு மரண சுகாவை மறிக்க, என்ன கண்ணு இப்படி பண்ணி போட்ட, அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, என்ன நினைக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல, வாயா மோடு நீ என்ன நினச்சிட்டு இருக்க மாமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னோட வாழணும்னு தான் நினைக்கிறேன், அதேதோ கல்யாண புதுசில் எனக்கு உன்னை பற்றி தெரியல அப்படிலாம் சொன்னேன், நான் எப்பெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றேனோ அப்படியே நீ இருக்க, அது போதும் எனக்கு அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு எழுந்து நின்றுறான். என்ன நன்னா கண்ணு சொன்னேன், ஏன் தமிழில் தானே சொன்னேன், நான் ஒன்றும் இங்கிலீஷில் பேசலையே அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு கண்ணு நீ இப்போ சொன்னீங்க அதான், அப்பப்போ தசு புசுன்னு எதையாச்சும் பேசுவேன், அது கூட எனக்கு புரியாது, நான் படிக்கலை, நான் கிராமத்தான், இந்த பார் நான் எப்படி இருக்கேன்னு அழுக்கு ட்ரெஸ்ஸோட, நீ எப்படி இருக்க பலன்னு, இங்கே பாருமா நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகாது, நீ முன்னாடி சொன்னது தான் சரி, உனக்கு நான் டைவர்ஸ் தந்துடுறேன், நீ உனக்கேற்ற மாதிரி ஒரு பையனை வாய மூடு மாமா, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்ட்டு, நீ கட்டின தாலியை நான் சுமந்துட்டுருக்கேன், உன் பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு தாரவாத்தி கொடுக்க பேசுகிற, இதுதான் கிராமத்தாளுங்க பழக்கமா கிராணி அப்படின்ட்டு போய் அவங்கள கட்டி பிடிச்சிட்டாளுங்க. ஏன்டா இப்படிலாம் பேசுகிறவன் அவத்தான், வாய மூடி கிழவி, உனக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளை படித்தது சும்மா அது வாழ்க்கையை கெடுத்து விடாத, நீ தான் அதுக்கு அதையும் இதையும் சொல்லி கொடுத்து இப்படிலாம் பழக்கி வச்சிருக்க போல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு சுகாவோ வெளியே போயிடுறான். அவனுக்கு உங்களை சொன்னாலும் ஐயோ பாவம் புள்ள மூஞ்சே போசுக்கன்னு போயிடுச்சு, இந்த கிழவி தான் எதையாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம், பிள்ளைக்குப்பா மூஞ்சே சின்னதாக போச்சே நம்ம இப்படி பேசுவோம் அப்படின்ட்டு எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ நைட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வரான். வந்தாலுமே நீங்கள் முழிச்சிட்டு பாட்டி வந்து சொல்லியிருக்கோம், நீ இப்படி சின்னதாக போட்டுக்கிட்டு தெரிஞ்சின்னா அவனுக்கு சின்ன பிள்ளைய பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நீயும் பொண்டாட்டியாக நடந்துக்கணுன்னா நல்லா தலை நிறைய பூலாம் வச்சு புடவை கட்டி அவன் முன்னாடி கண்ணுக்கு லட்சணமாக நின்றாத்தானே பையனுக்கு ஒரு ஆசை கீசை வரும், நீ இப்படி தெரிஞ்சின்னா எப்படி அப்படின்னு சொல்ல, அதுதான் பிரச்சனையா உடனே மாறுறேன்னு சாரிலாம் கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்ததுமே சுகா ஆரம்பிச்சா ஜர்காய், இவன் என்ன மோகினி பிசாஸ் மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு, என்ன கண்ணு தூங்கலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு தான் நீங்கள் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்தோன்னே சேர்ந்து தூங்கலாமாம்மா அப்படின்னு கிட்ட அப்படியே ஒரு மாதிரி எழுந்து வந்து, சாப்பிட்டியா மாமா சாப்பிட்றியா மாமா அப்படின்லாம் கேட்குறீங்க.
என்ன கண்ணு, நான் நான் சாப்பிட்டேன், நீ நீ படுக்கண்ணு மேலே, நான் படுத்துக்கிறேன்னு பாய எடுக்க டப்புன்னு பிடிங்கி தூக்கி போட்டு, இப்போ நீ வந்து மேலே படுக்கலை, நான் அப்புறம் உன்னை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன கண்ணு வம்பா போச்சு, இந்த பாரு கண்ணு, அதெல்லாம் தப்பு, நீ நீ முன்னாடி சொன்னது தான் சரி, போ கண்ணு மேலே படுத்துக்கோ, நான் உனக்கு சீக்கிரமே டைவர்ஸ் கொடுத்துட்றேன், அந்த கிளவி பேச்செல்லாம் கேட்காது அப்படின்ட்டு அவனோ கீழே போய், நீ பாய் கொடுக்கல, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சுகா தப்புன்னு அப்படியே குப்புற அடித்து படுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் நீங்கள் எப்பவும் போல குப்புற படுக்கிறீங்க. முதல்லாம் நீங்கள் அப்படி படுக்கும்போது குழந்தைத்தனமாக இருந்தது, அவனுக்கு ஒன்றும் தெரியல. அதுவும் இப்போ சாரியில் பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் வேற இப்போ வந்துட்டு அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறலாம் சொல்லணும், அவனுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேலே படுத்ததுமே ஐயோ என்ன கண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே வந்துட்டு திரும்ப ரெண்டு கீழே விழுந்து அப்படின்னு நீங்கள் இடுப்பை பிடிக்க ஐயோ கண்ணு அப்படின்னு பதறான். இந்த பதறது இதுதான் உனக்கிட்ட பிடிச்சிருக்குன்னு டப்புன்னு இருந்துச்சு. அவன் மடியில் உட்காந்துட்டு, மாமா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற, நான் அப்போது கல்யாணம் அப்போது ஏதோ தெரியாமல் லூசுத்தனமாக உளறிட்டேன், தேவா மாமா நினச்சிட்ருப்பேன், இங்கே பாரு மாமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கட்டிக்கோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. அதான் கட்டிட்டேனே கண்ணு அப்படிங்கிறான். அது இல்லைடா மாமா இப்படி அப்படின்னு அவன் கையை பிடிச்சி அவங்க ஹிப்பில் வச்சு அவன் கழுத்தோட இணுக்கி அப்படியே கிட்ட நெருங்குறீங்க. ஐயோ கண்ணு அப்படின்னு டப்புன்னு உங்களை உதறி விட்டு எழுந்து நிற்க, மாமா அப்படின்னு நீங்களும் வந்து முறைச்சி பார்க்க, இங்கே பாரு கண்ணு இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கதை தந்துட்டு அந்த நைட்லேயும் வெளியே போயிட, மாமா மாமா உங்களுக்கு வந்துட்டு ஐயோ அந்த லூசு பையில எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யாராவது சொல்லுங்களேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. சுகா இப்போல்லாம் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கே வர்றதில்ல. நீங்கள் இப்போல்லாம் வந்துட்டு அவன் அரைகுறையாக நின்று ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் பொண்டாட்டி தானே, நம்ம இப்படி இருக்கலாமாம்மா, தப்பு இல்லை, என்னை ஏற்றுக்கோமாமான்னு அவருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம அவளுக்கு செட் ஆக மாட்டோம் அந்த மைண்ட் செட்லேயே தான் சுற்றிட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு அவர் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு பாட்டிக்கிட்ட பாட்டி அப்படின்னு பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்க, இப்படி என்னை கட்டிக்கிட்டு தொங்குறதுக்கு பதிலாக என் பேரனை கட்டினாலும் அவனாச்சும் உனக்கு நேரம் வாழ்க்கை கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போ பாட்டி எல்லாரும் சொல்லி அவரை கட்டிலாம் வச்சுங்க, ரொம்ப நல்லவன் வல்லவன் உன் பேரனை புகழ்ந்து தள்ளுற, அந்த மனுஷனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார், என்னமோ சொன்னால் புடவை கட்டினா பூ வச்சா கிட்ட வருவான்னு கண்டுக்க கூட மாட்டேங்கிறார் அப்படின்னு நீங்கள் புலம்ப. அடியே குருட்டு சிரிக்கி உடனே எல்லாம் நடந்துருமா, இங்கே பாருடி கொஞ்சம் கொஞ்சமாகத்தே எல்லாம் சரி பண்ணணும், என் பேரன் சண்டியர் கணக்காக தெரிஞ்ச வேண்டி எந்த பொம்பளைக்கிட்டையும் மடங்கினதில்லை, ஏதோ அவங்க அம்மாக்காரி அழுகமும் அக்காளுக்காக உன்னை கட்டிக்கிட்டான், நீ மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் கூட இந்நேரம் நல்லா இருந்திருக்கும், நீ தான் டைவர்ஸு அது இதுன்னு பேசும், அவனும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், எங்கே இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம கெடுத்து விட்டோமோ அப்படிங்கிற நினப்பு அவனுக்கு, அதை அவன் மாற்றணும், அது வரைக்கும் நீ பொறுத்துட்டே ஆகணும், அதுக்குன்னு இப்படி சும்மா இருந்தீன்னா தான் நீ சரிப்பட்டு வராது, அவனை இப்படியே விட்டுறாத, பின்னாடியே போ, வயலுக்கு போ, அவனுக்கு சோறு எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் பாட்டி மறுபடியும் ஐடியா கொடுக்க, சூப்பர் ஐடியா கிராணி, அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுறேன், சமைச்சிட்டியா குடுன்னு சொல்லி அப்படியே வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சுருக்காங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு கண்டாங்கி சேலை கட்டி அப்படி தலை நிறையா மல்லிகை போச்சு பெரிய பொட்டெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருக்கீங்க. பாட்டியோ அத்தாடியே எனக்கே கண்ணு பட்டுரும் போல் இருக்குது, என் பேரன் மயங்கிடுவாத்தே போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. என் பேரனும் பேத்தியும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு. ஸோ நீங்களும் அழகாக வந்துட்டு அந்த கிராமத்து பொண்ணு மாதிரி நடந்து வர, சும்மா சொல்லக்கூடாது உங்கள் அழகில் அந்த ஊர் அடேங்கப்பா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு மாறும்னு நினைக்கவே இல்லையே, இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. படிப்பு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லைங்கிறது கூட அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. அப்படியே வந்துட்டு அழகாக நீங்கள் அப்படியே வந்து அங்கே நிற்கிற வயலில் நின்று வேலை பார்க்குற பொண்ணுங்க பாதி பேர் கண்ணு சுகா மேலே தான் இருக்குது, அதுவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அடி சிரிக்கிங்களா, என்னடி சக்காலத்திங்களா, என் புருஷனை அந்த பார்வை பார்க்குறீங்க, இந்த மனுஷனை ஏதாவது கண்டுக்குதா பாரு மலை மாடு அப்படின்னு திட்டிக்கிட்டே நீங்கள் போய் அப்படியே சுகாக்கு முன்னாடி சுகா கீழே குனிஞ்சு வேலை பார்த்துட்ருக்காரு வயலில். ஸோ நீங்கள் வந்துட்டு நின்றுட்டே இருக்க ஒரு நிமிர்ந்து பார்க்காதனால நீங்கள் உங்கள் கொலுசை கலகலன்னு ஆட்டி காட்டுறீங்க. ஸோ அந்த சத்தத்தில் அவங்க காலை பார்க்குறாரு, எது யார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கீழேருந்து மேலே நிமிர்ந்து பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறாரு, ஏன் பொண்டாட்டியா இது அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவரோ என்னப்பில் சாப்பாடு கொண்டு வந்தியாம்மா, சரி அங்கே வச்சுட்டு நீ போ அப்படிங்கிறாரு. எதை வச்சுட்டு போகிறதுக்கா இங்கே வந்தேன், நீ வாமாம்மா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அதான் கண்ணு சொல்கிறேன்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, நீ கிளம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு தான் வேலை இருக்குமே, நீங்கள் இறங்கி வேலை பாரு, அங்களுங்களாம் உன்னை சைட் அடிக்கட்டும், இவளுங்களாம் உன்னை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு, இப்போ நீ வரல நான் இங்கேருந்து நகரவே மாட்டேன் அப்படின்ட்டு வெயில்ல அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வேர்த்து கொட்டுது. அது பார்க்க வந்து சுகாக்கோ இந்த புடிவாத கருப்புள்ள வேற அப்படின்ட்டு அப்படியே வெயிலில் நின்று நீ என்ன மாதிரி கருத்து போகணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட, இப்போ அப்படி வா அப்படின்னு நீங்கள் அப்படியே அவர் ஒரு இடத்துக்கு போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்கார்றாரு. நீங்களும் வந்து உட்காரு, அப்படியே நீ நீ போக்கண்ணு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தவளுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட தெரியாதாக்கும், அது மட்டும் இல்லை
எனக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கும் பசிக்கும்ல. ஐயோ ஏன் கண்ணு முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. எப்படி சொன்னால் நீ வலிக்கு வருவான்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பசினா தானே அவன் சாப்பிடவே உட்காருவான். ஸோ டக்குன்னு வந்து உட்காந்து போடு கண்ணு ஃபஸ்ட்டு உனக்கு போட்டு சாப்பிடு கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரே தட்டில் 2 பேத்துக்கு போட, அடா என்ன கண்ணு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ தனியாக சாப்பிடு கண்ணு அப்படிங்க. தென்னை கண்ணு மாங்கண்ணுன்ட்டு இங்கே பாரு ஒழுங்காக சாப்பிடு, எனக்கு பசிக்குது, இப்போ சாப்பாடு தருவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி கண்ணு நீ சாப்பிடு நான் புறவு அப்படின்னு ஆரம்பிக்க, அப்போ நான் சாப்பிட மாட்டேன், நீ பிசைஞ்சு ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு உட்கார, ஐயோ என்ன கண்ணு நீனு அப்படின்ட்டு சரி அப்படின்னு அப்படியே உங்களுக்கு சாப்பாடை ஊட்டிக்கிட்டே அப்படியே உங்களை பார்க்குறாரு. அந்த வெயிலில் நின்று வேர்வையில் உங்கள் நெத்தியில் இருக்க பொட்டு லைட்டாக வந்துட்டு அந்த குங்குமம் வேர்வையோடு கலந்து வருது. அப்படியே உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. ஐயோ இந்த பிள்ளை எம்புட்டு அழகு அப்படின்ட்டு தானே இது நமக்கு அப்படிலாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிக்க. நீங்களும் ஒரு பார்வை போகிறது அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே உங்களை ரசித்த ஒரு மூஞ்சி மாறுறத இந்த மனுஷன் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு சாப்பாடு எடுத்து உங்களுக்கு ஊட்ட நீங்களும் அவருக்கு ஊட்டுறீங்க. அவரும் வேணாம் நீ சாப்பிடுங்கிற மாதிரி சொல்ல, நீ வாங்கினா தான் நான் வாங்க வேண்டிய, நீங்களும் வந்துட்டு சாப்பிட மாட்டேங்க ஊற்றுறேன்னு அவரும் வாங்கிக்கிறாரு. ஸோ அப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே சுகா மடிக்கிட்ட வந்துட்டீங்க. அப்படியே டக்குன்னு அவர் அசந்த நேரம் அப்படியே பிளேட்டை கீழே வச்சுட்டு அவர் மடியில் ஏறி உட்காந்துற அவரும் அதிர்ந்து போய் உங்களை பார்க்க அடுத்த நிமிஷம் டப்புன்னு இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணிடுறீங்க. அந்த மனுஷனும் ஃபஸ்ட்டு பயந்துடுறாரு, ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. அடுத்த நிமிஷம் அவருமே அப்படியே கிஸ்ஸை தனதாக்கி அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அப்படி வா மாமா வலிக்கு அப்படின்னு இப்போ ஒரு கையை எடுத்தவங்க ஹிப்பில் வைக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கையை அழுத்தி அந்த இடத்துல பிடிக்க அப்படின்ட்டு நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருமே கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணுவார். சடனாக ஏதோ சத்தம் கேட்டு டப்புன்னு உங்களை விட்டு நகர்ந்து, ஐயோ என்ன கண்ணு பண்ணிவிட்ட, இப்படிலாம் பண்ணக்கூடாது கண்ணு, தப்பு கண்ணு, நீ போ கண்ணு, நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சாப்பிட்டது போதுன்னு அங்கேருந்து தடாபடான்னு எழுந்து ஓட அப்படின்னு சிரிக்கிறீங்க. அவரும் வந்துட்டு ரொம்ப மோகினி பிசாசு மாதிரி ஓடுறாரு உங்களை பார்த்து பயந்து. நீங்கள் அப்படி வா மாமா வலிக்கு, இதுக்கே பயந்து ஓடனே அப்படி இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வர பாருன்னு அங்கே அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக போகும்போது கூட அவர் பார்த்து கண்ணடிக்க அவரும் மூஞ்சி திருப்பிக்கிறாரு பயந்துக்கிட்டு. நீங்கள் சிரிச்சுட்டே கிளம்பிடுறீங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை கடிஞ்சு பேச மாட்டார், கை ஓங்கினதே கிடையாது. அவ்வளோ ஒரு பாசம் உங்கள் மேலே. என்னதான் வந்து நீங்கள் படுத்தி எடுத்தாலும் எல்லாத்துக்கும் வா கண்ணு போ கண்ணுன்னு இருக்கிற மனுஷனை எப்படி பிடிக்காம போகும்? பார்த்து தான் எல்லாம் பண்ணுறீங்க. ஆனாலுமே உங்ககிட்ட ஒட்ட மாட்டேங்கிறாரு. அதுதான் உங்களுக்கு எரிச்சலாகுது. அட போ பாட்டி, நீயும் என்னென்னமோ சொல்கிற, நானும் எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் ஒரு மண்ணு வேலைக்காக வருது. பெரிய வந்துட்டு ரொமான்ஸில் PhD முடித்த மாதிரி தான் நீயும் ஏதாவது ஐடியா கொடுக்குற. அங்கே போனால் எல்லாம் புஸ்வானமாகிடுது. நானாக எதாவது பண்ணால் கூட ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன். நொல்ல கண்ணுன்னா எங்கேருந்து அவர் கண்ணுங்க கூப்பிட்றத நிப்பாட்டணும். அப்போ தான் இது அவருக்கு வந்துட்டு நான் மனசுக்குள்ளே கொஞ்சமாவது வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் சரித்தே அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு, மாமா இவ்வளோ காலையில் எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு வர, நீ என்ன கண்ணு இம்பிட்டு சீக்கிரம் எழுந்துப்பட்ட, போய் படு போ அப்படின்னு அனுப்ப, நான் எழுந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து, நீ எங்கே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. அது இல்லை கண்ணு, பக்கத்தில் உள்ள கேணிக்கு குளிக்க போகிறேன் அப்படிங்கிறான். நானும் வரேன் மாமா. ஐயோ வேணாம் கண்ணு, இல்லை மாமா நானும் வரேன், ப்ளீஸ் கூப்பிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் கெஞ்ச, சரி ஆசைப்படுறீங்க, சரி கண்ணு சீக்கிரம் போய் துணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. இந்தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஓடி போய் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அப்படியே வந்துடுறீங்க. வந்ததும் வந்து பைக்கில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு இடத்துல கிணறு இருக்குது, அதுக்குள்ளே தான் குளிக்கணும். ஐயோ எவ்வளோ பெரிய கிணறு அப்படின்னு பார்க்குறீங்க. கண்ணு பார்த்து வா, கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வந்து உங்களை உட்கார வச்சு குழந்தைங்களை குளிக்க வைக்கிற மாதிரி குளிக்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரை, என்ன மாமா நீ இப்படி குளிக்க வைக்கவா கூட்டிகிட்டு வந்த, போகிறவ என்ன கண்ணு பண்ண சொல்கிற, உனக்கு தான் நீச்சல் அடிக்க தெரியாது அப்படிங்க. தெரியாது தான், நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம்ல. எது சரி கண்ணு நீ இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு உங்கள் கையில் தாங்கி குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி அப்படியே வந்துட்டு உங்களுக்கு நீச்சல் சொல்லித்தர, அவன் கை அங்கேயும் எங்கேயும் படும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுப்பாக இருக்குது. மாமா அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு ஒரு மாதிரியா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அவனும் என்ன கண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நகர்த்தி, நீ குளிக்கண்ணு நான் அந்த பக்கத்து குளிக்கிறேன் அப்படின்னு நகர்ந்து போக, இவன் ஒருத்தன் மாமா அப்படின்னு கத்துறீங்க. என்ன கண்ணு, இந்த கண்ணுன்னு கூப்பிட்றத நிப்பாட்டு, இப்படி கூப்பிட்றனால தான் நீங்கள் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்க, கால் மீ ஹீரா அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு அப்படிங்க, என்ன ஹீரோன்னு கூப்பிடு, என் பேர் அதான், அதை சொல்லி கூப்பிடு. சரி கண்ணு, அட போடா வெண்ண, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிடுறீங்க. குளிச்சது போதுன்னு செம்ம கடுப்பில் நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு மேலே, மாமா எங்கே போய் துணி மாற்றுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது இங்கெல்லாம் இப்படி தான் கண்ணு, அந்த மரத்துக்கு பின்னாடி போய் மரவா மாற்று, இங்கே யாரும் வரமாட்டாங்க, மாமா பார்த்துக்கிறேன் அப்படிங்க. சரின்ட்டு போய் அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த இன்ஸ்கர்ட் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கட்டிகிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடிலேருந்து வந்து அப்படியே சுகா ஹக் பண்ண, மாமா அப்படிங்கிறீங்க கண்ணு அப்படின்ட்டு அவனும் கழுத்தில்
அப்படின்னு கிஸ் பண்ண மாமா அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ண அவரோ அப்படியே முடியல கண்ணு எனக்கு நீ வேணும் கண்ணு அப்படின்னு உங்களை அந்த மரத்தில் சாய்ச்சி அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணா 2 பேரும் மெய் மறந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரோட கை அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ளே ஊடுருவ மாமா அப்படின்ட்டு நீங்கள் கத்த என்ன கண்ணாச்சி அப்படின்ட்டு இந்த பக்கத்துலேருந்து சத்து கேட்குது. இப்போ தான் முழிச்சு பார்த்தா சி கனவா அதானே இந்த தத்தியாவது இதெல்லாம் செய்கிறதாவது மலைமாடு ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் கூட வரமாட்டான் போல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கண்ணே என்னாச்சு அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் பூச்சிப்பட்டு இது வந்துருச்சு பதட்டத்தில் தான் அப்படியே வந்துட்டு சவுண்டு விட்டுட்டுருக்க மாமா மாமா அப்படின்ட்டு நீங்கள் வேணுக்கண்ணே இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிட ஐயோ என்னாச்சு கண்ணு அப்படின்ட்டு தடாப்படான்னு ஓடி வரோம் வந்து என்ன கண்ணு அப்படின்னு பார்க்க நீங்களும் அப்படியே வந்து டக்குன்னு அவனை பாஞ்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஹார்மோன்ஸ் வேலையெல்லாம் செய்ய நீங்கள் மாமா மாமா அங்கன்னு ஏதோ இருந்த மாதிரியே சீனை போட அந்த மனுஷனுக்கும் ஏதேதோ பண்ணுது. அவரோ கண்ணு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே அவரே பார்க்குறீங்க. அவரோ டக்குன்னு சடாராக மூஞ்ச திருப்பிட்டு சீக்கிரம் துணிமா மாமா உனக்கு என் நிலமை புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து ப்ளீஸ் மாமா என்னை ஏற்றுக்கோ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இதெல்லாம் தப்பு இல்லை மாமா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் செஸ்ட்டில் கிஸ் பண்ணி அப்படியே ஹக் பண்ண கண்ணு அப்படின்னு சொல்லி இவங்களை வேகமாக தள்ளி அப்படியே அடிக்க கைவங்க மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே பாரு கண்ணு நீ கேட்ட மாதிரி உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன் அதோட நீ கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணாத கண்ணு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத நான்லாம் உனக்கு செட் ஆக மாட்டேன் சும்மா புரிஞ்சுக்கோ கண்ணு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது நாள் வரைக்கும் அதிர்ந்து பேசாதவன் இப்போ இப்படி பேச உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கண்ணெல்லாம் கலங்க சே அப்படின்ட்டு இந்த பக்கத்து வந்து கையை ஓங்கினதுக்காகவே தான் கையை போட்டு சே உள்ள பயந்துருக்குல்ல அறிவில்லை இதுக்குடா கையை வாங்கினேன் அப்படின்னு தான் கையை போட்டு குத்திட்டு இருக்கான். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அப்படியே மூணு வச்சுட்டு வர அது கண்ணு அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே பேசல அமைதியாகவே இருக்கீங்க. சுகாவுக்கோ ஒரு மாதிரி இருக்குது. திரும்பி உங்களே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்து உங்களை அப்படியே உள்ளே விட்டுட்டு கிளவியை பிடிச்சி இப்போ காய்ச்சி மச்சுன்னு கிளவி இதெல்லாம் இந்த வேலையா எதுக்கு இந்த பிள்ளைகிட்ட இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி கொடுக்குற சின்ன பிள்ளை மனசை கெடுத்து வைக்கிற இந்த பாரு அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு நான் அந்த பிள்ளைக்கு புருஷனாக இருக்கக்கூடாது புரியுதா உன் பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்காத பேத்தியும் நல்லா இருக்கணும்னு நினை அப்படி இப்படின்னு திட்ட அட போடா அங்கிட்டு அவளுக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்கான் நீ எதுக்கடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு திடீரவன் ஏன் நீ கட்டிக்கிட்டவ தானே நீ வாழ்க்கை கொடுக்க முடியாதா நல்லா இருக்க முடியாதா ஏன்டா வளர கிளவி உனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்கே பாரு இந்த கிராமம்லாம் அந்த பிள்ளைக்கு செட் ஆகாது. அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு வேலைக்கு போகணும் அதோட வாழ்க்கையை எங்கேயும் முடக்கிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு உங்களுக்காக பேச நான் என்ன வேலைக்கு போகிற மாட்டேன்னு சொன்னேன் நான் போகிறேன் ஆனால் உங்களோடய இருக்க மாமா எனக்கு டைவர்ஸ்லாம் வேணாம் மாமா புரிஞ்சுக்கோ மாமான்னு எவ்வளோ கெஞ்சினாலும் இல்லை கண்ணு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவன் பிடிவாதத்தில் நிற்க இவனா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ எப்போயாவது இவனை சரி பண்ணணும்னு நீங்களும் ஏதாவது பண்ணால் அவனோ கத்துறது பாட்டிக்கிட்ட நீங்கள் போய் அழுகிறது அவன் வந்து முறைக்கிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு. பாட்டிக்கோ அட போங்கடா அப்படின்னு இருக்குது. எப்போ தான் இதுங்க வாழ்வை சரியாகுமோனு உங்கள் அம்மா அப்பா கிட்டையும் பேசுகிறாங்க பாட்டியும். ஸோ இங்கே வந்துட்டு அவங்க அப்பா இருக்கார்ல அவர் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அவருக்கு வந்துட்டு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அவங்க வாழ்றது அவங்க விருப்பங்கிற மாதிரி அந்த மனுஷன் சுற்றிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா அப்பாவும் அதே தான் அதெல்லாம் என் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு போட்டு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி விட்டுறாங்க. பிகாஸ் சுகா மேலே இருக்க நம்பிக்கை கண்டிப்பாக வந்துட்டு தான் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவான்னு. இங்கே பாட்டிக்கு தான் தலை குறைவாக இருக்குது இதுங்க 2 போட்டு படுத்துதுங்களேன்னு. ஸோ வந்துட்டு இப்படியே ஒரு நாள் இருக்கா இப்போலாம் வர சுகா வந்துட்டு நீங்கள் வந்தாலும் வீட்டில் அவனை வந்து பிடிச்சி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால வீட்டு பக்கம் கூட வரமாட்டேங்கிறான். உங்களுக்கும் அங்கே சாப்பாடு கொண்டு போனாலும் ஆள் இருக்க மாட்டேங்கிறான் யார்ட்டையா வாங்கி வைக்க சொல்லிட்டு போயிடலாம். எரிச்சலாக வருது எப்படா பார்க்கலாம் அப்படின்ட்டு நைட்டில் வராதப்போ தான் கண்டிப்பாக அங்கே இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்துட்டு பாட்டிக்கிட்ட வந்துட்டு பாட்டி என்ன தான் பண்ணுறதும் பேராண்டி இப்படி பண்ணால் எடியே நான் ஒன்று சொல்லுவேன் செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாட்டி சொல்லு எதுனாலும் செய்கிறேன் எனக்கு மாமா கூட வாழணும் அப்படிங்கிறீங்க. அவங்க ஏதோ உங்கள் காதில் சொல்ல சரி பாட்டி அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு நைட்டு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் பாட்டியோ இன்றைக்கி வேணா கண்ணு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி இப்போயே செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ இதுக்கு மேலே மாற மாட்டேங்கிற மாதிரி சாரீலாம் கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு இப்போ அப்படியே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவசரத்தில் செப்பல் கூட போடலாமா கொற்ற மலையில் அப்படியே நடந்து போக கல் முள்ளெல்லாம் காலில் குத்துது. வலியை தாங்கிக்கிட்டு சுகாவினுக்கு பார்த்தாகணும் பேசியே ஆகணும்னு பிகாஸ் அவர் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக வக்கீலை பார்க்க போகிறது மற்றபடி எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறது கேள்விப்பட்டதும் உங்களால் அடக்கவே முடியல. இந்த மனுஷன் என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு இவருக்கு மனசே புரியாதா அப்படின்ட்டு இவரை தேடிக்கிட்டு இப்போ போகிறீங்க. கொற்ற மலையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு போனால் நம்ம ஆளோ வந்துட்டு அந்த மோட்டர் ரூம் இருக்குல்ல அதில் தான் அப்படியே விட்டத்தை பார்த்து படுத்திருக்காரு. கண்ணு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு கண்ணு ஆனாலும் வேணாம் கண்ணு நீ எங்கேயோ வந்து கஷ்டப்படக்கூடாது நல்லா போய் வாழணும் கண்ணு அப்படி இப்படின்னு இந்த மனுஷன் உங்களை நினச்சிட்டு அப்படியே கவலையில் படுத்திருக்க. இங்கே நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து டமான்னு கதை தந்து நிற்க அந்த மனுஷன் சத்தத்தில் கண்ணு என்ன இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கவ அப்படின்னு கிட்ட ஓடி வந்து அப்போ கூட உங்களுக்கு டவல்லாம் வச்சு தலையை தொட்ட வர தள்ளு அப்படின்னு சொல்லி முடிச்சு தள்ளிவிட்டு உள்ளே வந்து கதவை சாத்திட்டு அப்படியே உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. என்ன கண்ணு இப்போ எதுக்கு நீங்கள் வந்தவ நீ வீட்டுக்கு போ நான் வரேன் அப்படிங்கிறாரு.
அப்புறம் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு கொற்ற மலையில் வந்திருக்க, தலையை பாரு அப்படின்னு தோட்ட வர, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நீ என் கூட வாழவே மாட்டியா? என்ன கண்ணு உளறிட்டு இருக்க, நான் உனக்கு அப்படின்னு ஆரம்பிக்க நீங்கள் டக்குன்னு சேலையை உருவி போடுறீங்க. அவர் டக்குன்னு திரும்பி நின்று என்ன பண்ணுற அப்படின்னு அவர் கத்த, என்ன பண்ணுறேண்ணா திரும்பி பாரு மாமா தெரியும். இப்போ நீ திரும்பலை, தோ இது பேர் என்ன அரளிக்கா, இதை தின்னுட்டு செத்துருவேன் அப்படின்னு அந்த அரளி விதையை காட்ட, எதை அப்படின்னு பதறி போய் அந்த மனுஷன் திரும்ப பார்த்தல அரளி விதை, ஐயோ கண்ணு அப்படின்னு பதறிக்கிட்ட வர, நில்லு அங்கேயே நில்லு, அப்படி நில்லு, கிட்ட வந்தால் வாயில் போட்டுருவேன், ஐயோ கண்ணு வேணா கண்ணு பண்ணாத கண்ணு அப்படின்னு துடிக்கிறாரு. ஓ நான் சாகக்கூடாதுல்ல, அப்போ நான் சொல்கிறத செய், ஐயோ கண்ணு நீ என்ன சொன்னாலும் செய்கிற, அது தின்றாத கண்ணு அப்படிங்க, இங்கே பாரு என்னை பாரு அப்படிங்கிறீங்க. அப்படியே அவரால் பார்க்க முடியல, என்ன கண்ணு இப்படி நின்றுட்டு பாரு பாரு, இப்போ நீ பார்க்கல அப்படின்னு வாய்க்கிட்ட கொண்டு போ, ஐயோ வேணா கண்ணு கத்துறாரு. அப்போ பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ ப்ளவுஸ் அப்படியே கழட்ட, ஐயோ கண்ணு அப்படின்ட்டு அவரோ பதறாரு. அப்படியே நீங்கள் பாரு பார்க்கல தின்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ண கடைசியில் எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ கண்ணு இதெல்லாம் தப்பு கண்ணு வேணா கண்ணு அப்படின்னு திரும்பி நின்றுக்கிறாரு. நீங்களோ அரளிவதியை அப்படியே கையில் எடுத்துகிட்டு அவர் முன்னாடி போய், இப்போ மட்டும் நீ கண்ணை திறந்து என்னை பார்க்கல மாமா, இதை தின்னுருவேன் அப்படின்னு மறுபடியும் காட்ட அவரோ டக்குன்னு கதை வந்து அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன கண்ணு நீ இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவருக்கு ஒரு குடலாம் நடுங்குது. உங்களை அப்படி பார்க்க ஒரு மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்யுது. ஸோ கொற்ற மலையில் நீங்கள் அப்படியே அந்த வெறும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஈரத்தோடு வந்ததுனால நனைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உடல்லாம் நடுங்கிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் மாமா எனக்கு குளறுது என்னை கட்டிப்பிடி அப்படிங்கிறீங்க. கண்ணு அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி தடுமாற, இப்போ நீ நான் சொன்னதை செய்யலை அப்படின்னு அரளி விதையை மறுபடியும் கையில் தூக்க, ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு அவ்வளோதான் உங்களை இழுத்து கட்டி பிடிச்சவர் தான். அவருக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்ய தானே செய்யும். அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, பிடிக்காமலாம் இல்லை. ஆனால் என்ன படித்த பொண்ணு சின்ன பொண்ணு நம்மளை ஏன் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணும், அவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு யோசிச்சுப்பார். பட் நீங்கள் தான் இவரே போதும்னு நினைக்கிறீங்களே, அதனால் பிடிச்ச பிடிவாதமாக வந்து அவர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் இப்போ இதை வந்துட்டு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரிக்கா அந்த மனுஷனுக்கு வேறு வழி தெரியல. உங்களை ஹக் பண்ணதும் அப்புறம் அவ்வளோதான் அவருக்குள்ளேயும் ஹார்மோன்ஸ் வேலை பார்க்க தன்னோட ட்ரெஸ்ஸை வேகமாக ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் அவர் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த கிஸ்ஸை தனதாக்கி அப்படியே அவரும் ஆக்ரோஷமாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் உங்களை தள்ளி வச்சதுக்கு சேர்த்து வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவருக்கோ பெய்யாட்டம் போடுது உணர்வுகள்லாம் ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே உங்களை ஃபுல்லாக பார்க்குறாரு. நீங்கள் அவரே தான் பார்த்துட்டு கண்ணு அப்படின்னு உங்களை அப்படியே பார்க்குற ஒரு மாதிரி கிறக்கமா மாமா அப்படிங்கிறீங்க. அப்படியே அவரோ காதுகிட்ட வந்து உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு எதுவும் தெரியாதா மாமா, நான் வேணா ஆரம்பிக்கட்டுமா அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவரோ உங்களை பார்க்க, பின்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்ருக்க அப்படிங்கிறீங்க. அடி போடி, என்ன மாமா சொன்ன, என்ன சொன்னேன் இப்போ என்னமா சொன்னியே சொல்லு, போடின்னு அது கண்ணு, ஐயோ இந்த கண்ணு மூக்க விடு போடி, ஐயோ கேட்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அதுதான் உரிமையோடு கேட்குற மாதிரி இருக்குது, உன் பொண்டாட்டியை என்னை ஃபீல் பண்ண வைக்கிது, அப்படியே கூப்பிடுமாமா அப்படின்னு அப்படியே அள்ளி அவரை அணைச்சிக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கும் எக்குதப்பா வேலை பார்க்க. ஸோ அப்படியே கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா தொட்டு உணர்றாரு. அவர் லிப்ஸ் ஒவ்வொரு இடமா அப்படியே ஊர்வலம் வர மாமான்னு நீங்கள் மோன் பண்ண அந்த மனுஷனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணி இத்தனை நாள் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே பூ மாதிரி மனுஷன் வந்துட்டு உங்களை ஹேண்டில் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு நீங்களும் சொக்கி போகிறீங்க. கண்ணு அப்படின்னு அவரும் கூப்பிட, மாமா அப்படின்னு நீங்களும் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் மாமா வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கண்ணு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ் இல்லாமல் வெறும் உங்களோட சாரியை மட்டும் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு குளிருதுன்னு மேலே அப்படியே பொத்திட்டு 2 பேர் படுத்துருக்கீங்க. ஒருத்தர் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்துட்டு உங்கள் மேனி மேலே அப்படியே கை வைக்கிறாரு. திரும்பவும் அப்படியே ஒரு கை வைக்க அவருக்கோ ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை பார்க்குது. ஸோ அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து கண்ணு அப்படின்னு கூப்பிட அப்படிங்கிறீங்க. இன்னொரு தடவை அப்படிங்கிறாரு. ஏமாம்மா கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து சிரித்து அவர் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண அவரோ அடுத்த நிமிஷம் திரும்ப அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணி அப்படியே திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கோ இத்தனை நாள் நான் பார்க்காத சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ விடிய அவங்கள கொண்டாடி தீர்க்குறாரு. ஸோ அப்படியே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து பழக்கம்ல ஒரு 4 மணி போலலாம் அவருக்கு அப்படியே வந்துட்டு முழிப்பு வருது. அதுவும் இல்லாமல் வேலைக்கு வேறு ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க. இப்படி பார்த்தா இந்த கோலத்தில் அப்படின்ட்டு கண்ணு அப்படின்னு எழுப்புறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க. கண்ணு நேரம் ஆச்சுடா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்னு நீங்கள் எழுந்திருக்க ட்ரை பண்ண அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி அப்படிங்க உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. மாமா
முடியல கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இத்தனை நாள் அடக்கி வச்சுருந்தேன், என்னை எப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு ஒரே நாள் என்னை சாட்சி பிடியடின்னு அந்த மனுஷனும் அப்படியே பாவமாக பார்க்க உங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ அவர் மடியில் அப்படியே நீங்கள் உட்கார அடுத்த நிமிஷம் அப்படியே திரும்பவும் அப்படியே வந்துட்டு ஒரு அழகான கூடல். ஸோ மார்னிங் கூடலெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்க நீங்கள் வியர் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு. சும்மா சொல்லக்கூடாது கண்ணு, அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸை விட இதில் அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நெத்தி முத்தம் கொடுக்க நீங்களும் வந்துட்டு அப்படிங்கிறீங்க. என்னாச்சு கண்ணு அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ ஓடி வரும்போது தெரியல, அவரை பார்க்கணுங்கிற ஆவலில் ஓடி வந்துட்டீங்க. எங்கள் மறுநாள் டைவர்ஸ் எங்கேயும் போயிடுவானோன்ட்டு. இப்போ தான் கல் முள்ளு குத்தி கால்லாம் வலிக்குது உங்களுக்கு. அந்த மனுஷனும் என்னாச்சு கண்ணு அப்படின்னு பதறி உங்கள் காலத்துக்கு அப்படியே மடியில் வச்சு பார்க்க அதெல்லாம் வந்துட்டு காயமாக இருக்குது. ஐயோ கண்ணு அந்த இடத்துலலாம் அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஐயோ மாமா விடு பரவாயில்ல, நைட்டு வர அவசரத்தில் செப்பல் போடாமல் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படி பாவி காலெல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்கேடி அப்படின்ட்டு உன்னை பொண்ணு மாதிரி பூ மாதிரி பார்த்துக்கிட்டா ஏன் கண்ணு இப்படி பண்ணுற, நீ சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கே வந்திருப்பேனே கண்ணு, எது நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்க. சரி கண்ணு இனி அப்படிலாம் நடக்காது அப்படின்ட்டு நீ தான் என் பொஞ்சாதி, அது என் மனசில் பதிஞ்சிருச்சு, இனி எதுவும் பண்ண மாட்டேன் கிறுக்குத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு அப்புறம் ஒன்று சொல்லுவியே அது ஐ ஐ அப்படிங்கிறாரு. சொல்லு மாமா அப்படின்னு நீங்கள் அவர் மூஞ்சியை பார்க்க சரி கண்ணு வரல அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு விட்டுறாரு. சரி பரவாயில்ல மாமா உனக்கு வரும்போது சொல்லு அப்படின்றீங்க. ஸோ அப்பப்போ வந்து ஐ லவ் யூ சொல்லு டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, அதை சொல்ல தான் ட்ரை பண்ணுறாரு பட் வரல. அப்படியே வந்துட்டு அவங்கள ஒரு வழியாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வராரு. ஸோ தூக்கிட்டு வீட்டுக்கு வர பாட்டியும் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துற. கிளவி எல்லாம் நீ பண்ண வேலை தானே அப்படின்ட்டு அதெல்லாம் நீ நினச்ச மாதிரி எல்லாம் நல்லா நடந்துடுச்சு, உனக்கு கொள்ளு பேர சீக்கிரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அப்படியே வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து பாட்டியோ அது சரி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. அதுக்கப்புறம் என்ன விவசாயம் வந்துட்டு தோட்டம்னு எப்போ பார்த்தாலும் வெளியில் சுற்றிட்டு இருந்த மனுஷன் இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே பொட்டி போட்ட போன மாதிரி. அதுவும் அப்பப்போ நீங்கள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் இழுத்து வச்சு அப்படியே கிஸ் பண்ணி கண்ணு இங்கே ஒன்று கொடுக்கண்ணு ஒன்றே ஒன்று கண்ணு நான் கொடுத்துக்கிற கண்ணு அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியும் இப்படியும் செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அவர் தெரியறதை பார்த்து பாட்டியோ ஏன்டா விவசாயம் பண்ணுறது நினப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும் போ கிளவி அப்படிங்கிற மாதிரி அவரும் உங்களை விடாமல் அப்படியே சுற்ற அது சரி வேலைன்னாலும் வெள்ளைக்காரனாக இருக்கான் இல்லாட்டியும் இப்படி சுற்றுறான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எப்படியோ நல்லா இருந்தால் சரித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு இப்படியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை வேலைக்கு போறியா அந்த மாதிரிலாம் கேட்க இல்லை மாமா எனக்கும் இந்த விவசாயத்தில் கொஞ்சம் அறிவு இருக்குது, நான் சொல்கிறத செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியாக என்னென்ன பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க இதுவும் நல்லா இருக்கேங்கிற மாதிரி அவனும் செய்ய ரெண்டு பேரும் சேர்ந்தே இப்போ வந்துட்டு ஏற்கனவே சொத்து பத்து நிறையா தான் வச்சுருப்பான் அவன் நல்லா விவசாயம் பார்த்து அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்னும் நல்லாவே அவனுக்கு படிக்கவும் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ நம்மளால் வந்துட்டு காலையிலேருந்து ஐன்னு சொல்லி பார்த்த வைப்பில் அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட அது கண்ணு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாரு. சொல்லு மாமா அப்படின்ட்டு நீங்களுமே வெக்கத்தோடு நின்றுட்டுருக்க அது ஐ லவ் யூ கண்ணு அப்படின்னு ஒரு வழியாக சொல்லிடுறாரு. ஐயோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறனால அவங்க கிட்டலாம் பேசணும், அதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சே ஆகணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு அளவுக்கு வந்து லேர்ன் பண்ணி விடுறீங்க. ஸோ அந்த மனுஷனும் வந்துட்டு உத்தியோகத்தோடு நல்லா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்துட்டு இப்போ ஒரு அளவுக்கு முடிஞ்சு அவரும் படித்து டிகிரி வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நாலேஜ்லேயும் ஒரு அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு. வாவ் மாமா நீ பின்றப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் ஐ லவ் யூ சொன்னதுக்கு ஐ டோ லவ் யூ மாமா அப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் என்ன கண்ணு கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுவா அப்படின்னு கையை பிடிச்சி உங்கள் வயிற்றில் வைக்க என்ன கண்ணு கிஃப்ட்டு எங்கே வச்சுருக்க அப்படிங்கிறாரு. லூஸ் மாமா இதுதான் கிஃப்ட்டு அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு வயிற்று வலிக்குதா அதை போய் கிஃப்ட்டுங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க லூஸு மக்கு மாமா நீ ஒரு மாடுடா மாடு அப்படின்னு பிடிச்சி அடிக்க என்ன கண்ணு அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்படிங்க சும்மா சொன்ன கண்ணு மாசமாக இருக்கிறியோ அப்படின்னு கேட்க அப்படின்னு தலையாட்டுறீங்க. நான் பார்த்த வேலைக்கு ஆகலைன்னு தான் கண்ணு அதிசயம் அப்படிங்க சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழகாக போகுது. உங்களுக்கு வளகாப்பு உங்கள் அப்பா அம்மாலாம் அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வளகாப்பு வர நீங்களோ எப்படியோ நீங்கள் தள்ளி விட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற பார்க்க என்ற தம்பி ரொம்ப நல்லவனாக்கும் எனக்கு தெரியும்டி இப்படி தான் இருக்கணும் அதனாலத்தேன் இப்படியே சமாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு வளகாப்புலாம் முடியுது. உங்களை பார்த்து சும்மாவே தாங்குவான். இப்போ சும்மாவா சொல்லணும் அப்படி கவனிச்சுக்கிறான். பாட்டினா டே போதுண்டா கொஞ்சமாச்சும் வேலையை பாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் கிழவி நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் உங்களை தாங்கன்னு தாங்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிரசவ வலி வருது. நீங்கள் அழுதிங்களோ இல்லையோ சுகா தான் அழுது கரைய நீங்கள் தைரியமாக ஒரு 2 ட்வின் பாய்ஸை பெற்று போட்டுடுறீங்க. சுகாவோ பார்த்துட்டு அப்படியே உங்களை கட்டி அணைச்சி தங்க பிள்ளை அப்படின்னு கொஞ்சம் தீக்குறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி இருந்தாலும் குழந்தைங்களையும் கொஞ்சறதில்ல தவிர்க்கிறதில்ல. ஸோ வந்துட்டு இப்படியே டே ஸ்கிப் ஆக 5 years லேட்டர் அப்படியே வந்துட்டு 2 பசங்களும் குடு ஓடி வந்து டேடி அப்படின்னு வந்து காலை கட்டி பிடிக்க தங்க பிள்ளைங்களா அப்படின்னு பசங்களை தூக்க நீங்கள் வந்து கையை கட்டி அவரை முறைச்சு பார்க்குறீங்க. தங்கப்பில் இதுக்கு போய் முறைக்கலாமா அப்படிங்கிறாரு.
போடா மலமாடு, உனக்கு அவனுங்க தான் தங்கப்பில்லை, அவனுங்களே கொஞ்சம் அப்படின்ட்டு போக, ஐயோ அப்படின்ட்டு அம்மா கொஞ்சிக்கிட்டாடா அப்படின்னு 2 பேத்தையும் பாட்டிக்கிட்ட நைஸாக தள்ளி விட்டுட்டு, ஐயோயோ தங்கப்பில்லை நீ தான் எனக்கு தங்கப்பில்லை, முத்துப்பில்லை, வைரப்பில்லை அப்படின்னு கொஞ்சம் ஐயா ஐஸ் வைக்காத, பசங்களை கொஞ்சிட்டு நைஸாக வந்து தங்கப்பில்லை, ஒன்று அவனுங்களை தங்கப்பில்லைன்னு கூப்பிடு, இல்லை என்ன கூப்பிடு, 2 பேத்தையும் ஒன்றா கூப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படின்னு நீங்கள் கத்த. சரி சரி தங்கப்பில்லை அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே அழகாத்திட்டு வந்து, இப்போ என்ன கோவம் அப்படின்னு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணி உங்களை காம் பண்ண, சரியான ஆள் மாமா நீ, என்னை எப்படி அமைதிப்படுத்தணும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படியே சிரிச்சிட்டு, ரொம்ப மிஸ் பண்ணியோ அப்படின்னு கேட்க, நீ மிஸ் பண்ணலையா, ஆமாம் உன்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், பசங்களை பார்க்குறேன் நீ இங்கே இருந்துக்கிட்ட, நீ என்ன அந்த கிளாராவை நல்லா சைட் அடிச்சியா மாமா அப்படின்னு கேட்க, தங்கப்பில்ல நான் அவங்க டீலே வேணான்ட்டு வந்துட்டேன். என்ன மாமா, அவள் ஏதோ ஒன்று சைட் அடித்தானே நான் கோவப்பட்டேன்னா, என் தங்கப்பிள்ளைக்கு பிடிக்காது எதையும் நான் செய்ய மாட்டேன். மாமா நிச்சயமாவா, ஏன் மாமா நல்ல கிளைண்ட்டு, அவள் ஏதோ சைட் அடிச்சு போடான்னு விட, என் தங்கப்பிள்ளைக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்க, செல்ல மாமா அப்படின்னு நீங்களும் ஹக் பண்ணி லவ் யூடா அப்படிங்கிறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணி தங்கப்பில்லை லவ் யூ தங்கப்பில்லை அப்படின்னு ஹக் பண்ணி உங்களை மிஸ் பண்ணதெல்லாம் அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாங்கிறத காட்டுறாரு. ஸோ 2 பேரும் குளிச்சு ரெஃப்ரெஷ் கீழே வரத்துக்குள்ளே உங்கள் அம்மா அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து சமையல்லாம் முடிச்சு சாப்பாடெலாம் அடுக்கி வைக்க பசங்களும் உட்காந்துருக்காங்க வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ மொத்த குடும்பமாக ஹாப்பியாக எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கு. சுகாவும் உங்களுக்கு இன்னும் கூட குழந்த மாதிரி பசங்களை கூட உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, பட் உங்களை இன்னும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. மீன்லாம் முள் எடுத்து அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு தங்கப்பில்லை பார்த்துன்னு ஊட்டி விட, டாடி இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு பசங்க பார்க்க, போங்கடா எப்போ இருந்தாலும் என் தங்கப்பில்லை தான் எனக்கு ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்கள தான் செல்லம் கொஞ்சிறாரு. பட் பசங்களை பார்த்தோன்னா அப்படியே கண்ணடிச்சிட்டு நீங்கள் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சீனை போட, நீங்கள் அதை பார்த்துட்டு எதை அப்படின்னு மறைக்க, சாரி தங்கப்பில்லை நீ தான் எனக்கு எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க, நீங்களும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன தான் வந்துட்டு கூத்து கும்மாளம்னு உங்களை வந்து கலாய்ச்சாலும் எப்போவுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போவுமே மாமனுக்கு நான் தான் தங்கப்பில்லை அப்படின்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கீங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.